ஹலோ வியூவர்ஸ், இது பாருங்கள், இது ஒரு சப்ஜி. இது வந்து இந்த சப்பாத்திக்காக நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி தான். பொட்டேட்டோவும் பீன்ஸும் நான் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சுருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி நல்ல கனமான வானொலி மாதிரி வச்சுக்கோங்க. கடாய் எது ஒன்று சொல்லலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க 2 ஸ்பூனு. ஜீரகம் மட்டும் தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய் இதை மட்டும் போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். சரிங்களா? நான் 3 பொட்டேட்டோவுக்கு 4 ஆனியன் எடுத்தேன். அப்புறம் 3 டொமேட்டோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேப்சிகம் போட்டிருக்கேன். ஒரு 5-6 பீன்ஸ் போட்டிருக்கேன். இதுதான் இந்த வெஜிடபிள்ஸ் தான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆனியன் ஃப்ரை ஆனவுடனே பாதி ஃப்ரை ஆகும்போது கேப்சிகம் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து தனியாத்தூள், ஜீரகத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், அப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பாயில் பண்ணோம் இல்லைங்களா, இது டொமேட்டோ போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும், ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும் அதுவே. அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு, பீன்ஸையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டொமேட்டோ அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கட் பண்ணியும் போட்டுக்கோங்க. அதனால தான் தெரியாது இதில் போட்டது. ஏன்னா ஒரு 2 ரீசன் என்னென்னா, சில பேருக்கு டொமேட்டோ பிடிக்காது, மேலே தெரியும் திருப்பி, அதனால் பிடிக்காது. அதனால் நான் வந்து அரைச்சி தான் போடுவேன் எப்பயுமே, மோஸ்ட்லி. ஓகேவா? நீங்கள் வந்து அரைச்சியும் போடுங்க, இல்லை கட் பண்ணியும் போட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நான் அது ஒரு ரீசனுக்காக தான் போட்டுப்பாங்க. தக்காளி ஒன்றே தான், சின்ன பீஸ் தான் தெரியும். அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு முடிஞ்ச உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு. அப்படி இல்லைன்னா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரா ரைஸ் அது கூட சூப்பராக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். நான் கஸ்தூரி மேத்தியும் போட்டிருக்கேன் ஃபைனலாக. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இது போட்டுக்கோங்க, க்ரீம் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் இப்போ போடல, சில டைமில் போடுவேன், இன்றைக்கி போடல. போட்டால் இன்னும் டேஸ்டியாக கிடைக்கும், ஒரு க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் போட்டுக்கோங்க. சரியா? நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.